மொழிங்கிறது என்னங்க, நம்ம எண்ணங்களோட வெளிப்பாடு தான் இந்த மொழி. நாம் செஞ்ச இல்லை செய்ய நினைக்கிற இல்லை செய்ய போகிற செயலையோ இல்லை தானாக நடக்கிற செயலையோ எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி வெளிப்படுத்துறதுக்கான சொல்லோட வெளிப்பாடு தான் இந்த மொழிங்கிறது. இந்த மொழியை ஒவ்வொரு மக்களும் தங்களுக்கு புரிஞ்ச பாணியில் ஒவ்வொரு பேர் வச்சு ஒவ்வொரு பாஷையாக பேசுகிறாங்க. சிலர் இதை தமிழ்ங்கிறாங்க, சிலர் தெலுங்குங்கிறாங்க, சிலர் மலையாளங்கிறாங்க. இந்த எல்லா மொழியும் எல்லாத்துக்கும் புரிகிறதில்ல. இப்போ நீரையே எடுத்துக்கோங்களேன். சில பேர் இதை தண்ணின்றாங்க, சில பேர் பானிங்கிறாங்க, ஒரு சாரார் வெள்ளங்கிறாங்க, ஒரு சாரார் வாட்டருங்கிறாங்க. ஒரே ஒரு பொருள் தான், ஆனால் அவங்கவுங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் அதை சொல்கிறாங்க. சிலருக்கு இது புரியும், பலருக்கு இது புரியாது. நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டோட எந்த பகுதியில் இருந்தாலும் உலகத்துக்கே பொதுவான மொழின்னு ஒரு மொழி இருக்குது. இந்த ஒரு மொழிக்கு மட்டும்தான் ஒரே ஒரு அர்த்தம். ஹிந்தி தெரியுமா இல்லை இங்கிலீஷ் தெரியுமா சமஸ்கிருதம் தெரியுமா அப்படின்னு நான் கேட்க வரல. ஆனால்